ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 BS6 இதை நான் ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். இது எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு, இதுவும் BS6 வெர்ஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன், அது எப்படி நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு வண்டியை பற்றி தெரியாது, பேசிக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நீ என்னடா ராயல் என்ஃபீல்டு BS6 காமிப்பன்னு பார்த்தா 220F காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக சரி, அது எப்படி இருக்குது அந்த பைக், சரி வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு BS6 கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக், இந்த பிளாக் எடிஷன் 500cc மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதோட ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வேற லெவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு நிறைய கியூரியாசிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பைக்னாவே சும்மா திரும்பி பார்க்குற பைக்கு. அது மட்டும் இல்லாம இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இதுல ட்வின் டிஸ்க் ABS கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அலைவீல் கொடுத்துருக்காங்க 2 இதுலயுமே. அது மட்டும் இல்லாம இதுல ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. BS4ல கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க, இதுல ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது டியூப்லெஸ் டயர் தான். மற்றபடி எந்த ஒரு மாறுதலும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இதோட தம்பும் அந்த அளவுக்கு மாறவே இல்லைன்னு சொல்லலாம். இதோட டிசைனுங்கும் போது திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கலாம், வேற லெவல்னு. கிளாசிக் 350க்கும் இப்பயும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. மெயினான சேஞ்சஸ் அந்த ட்வின் டிஸ்க் ABS, அது மட்டும் இல்லாம டியூப்லெஸ் டயர் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன். அது மட்டும் இல்லாம இன்ஜின்ல ஒரு மைனூட்டான சில சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல BS6ல மெயினான ஹைலைட் என்னன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல், கேத்தலிட்டிக் கண்ட்ரோலர்னு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சைலன்சர்ல. BS4ல அந்த அளவுக்கு அந்த கண்ட்ரோலர்லாம் எதுவுமே கிடையாது. இதுல அப்டேட் என்னன்னா கேத்தலிட்டிக் கண்ட்ரோலர், அந்த சைலன்சர்ல ஒரு சென்சார் வருது, அது மூலியமா பொல்யூஷன் அதிகமா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டிசைன் லுக்குன்னு பார்க்கும்போது வேற லெவல். அது மட்டும் இல்லாம இதோட டிசைனும் வெளியே ஒயர் தெரியும், இன்ஜின் மெட்டீரியல்லாம் வெளியே தெரியும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. இது ஓட்டக்களை அப்படி ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் பாருங்க, அதுதான் வேற லெவல்னு சொல்லலாம். டியூப்லெஸ் டயர் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில டைம்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, டியூப் டயர் ஆச்சுன்னா பஞ்சர் ஆயிடுச்சுன்னா தள்ளவே முடியாது. இது டியூப்லெஸ்ங்கிறதுனால இதை தள்ளுறதுக்கு ஓட்டுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். இது செம அப்டேட்னு சொல்லலாம். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றேன். ராயல் என்ஃபீல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றது இந்த ஒரு கிளாசிக் 350 BS6 தான். இது வரைக்கும் நான் டிரைவ் பண்ணதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றேன். அந்த அளவுக்கு வெயிட் அடிக்கிற மாதிரியும் தெரியல, அந்த அளவுக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. நார்மலா ஒரு பைக் ஓட்டுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வெயிட் அடிக்கிறதும் தெரியல, வளைக்கிறது பிடிக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமாவும் தெரியல. சூப்பராகவே இருக்கு. ஒரு நார்மல் பர்சன் ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது இல்லாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதை ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர்